வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்ஜினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்ம காரைக்குடி. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம இன்ஜினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தனித்திறமையை பற்றி தான் நம்ம ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம படிக்கிற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்ப நம்ம படிக்கிற எஜுகேஷன் வந்து கரெக்டான எஜுகேஷனா? எல்லாரும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் படிக்கிறோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒர்க்கு தான் பார்க்குறோம். அப்போ நம்மளுக்குள்ள திறமை என்ன? எல்லாரும் என்ன பண்ணுறோம்? ஒன்றா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரையும் இல்லை 10th வரையும் படிக்கிறோம். அதுக்கப்புறம் காலேஜில் போகிறோம். காலேஜில் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு எடுக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. பட் வந்து டிஃப்ரெண்டாக யாருமே நம்ம படிக்கிற கிடையாது. புக்கில் என்ன இருக்கோ அதுக்கான ஆன்சர் நம்ம படிக்கிறோம், அதுக்கான ரிசல்ட்டை நம்ம கொண்டு வரோம். அவ்வளோதான். இதுதான் 3 வருஷம் நம்ம காலேஜில் படிக்கிறேன், 4 வருஷம் காலேஜில் படிக்கிறேன். பட் வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்குள்ள ஒரு தூண்டுதல், நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம எப்பயாவது எஃபோர்ட் போட்டு நம்ம படிக்கிறோமா? அது எங்கேயாவது ஒரு எஜுகேஷன் இருக்கா? அந்த மாதிரி யாருமே எஃபோர்ட் போட்டு எடுக்கிறது கிடையாது. சரியா? ஏன்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம். ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி ரிப்பீட்டடா 1வது 10வது வரை ஒரே தான் படிக்கிறோம். அப்ப அதுல இருந்து நம்மளுக்கு எந்த நாலேஜுமே கிடைக்கிறதே கிடையாது. ஆனா நம்மளுக்குள்ள என்ன திறமை இருக்கு, அதுக்கு நான் அந்த தனித்திறமைங்கிற ஒரு டாபிக்கே எடுத்திருக்கேன். கேள்விக்குறையா இருக்கு. நம்ம தனித்திறமைனா என்ன, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான எஃபோர்ட் போடுறது எப்படி? ஆனா அது கண்டுபிடிச்சு அதுல நம்ம அந்த துறையில நம்ம ரீச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் என்னன்னா அதுக்காக நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணோம்னா நம்ம அந்த துறையில வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கே இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ்ல படிக்கிறாங்க, காலேஜ்ல படிச்சுட்டு புக்கில் உள்ளதை அப்படியே பார்த்து எழுதுறாங்க. இப்ப நிறைய பேர் பார்த்துருப்பேன், தியரியில நல்ல மார்க் எடுப்பாங்க, ஆனா பிராக்டிகலா போகையில அவங்க 0வா இருப்பாங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே என் கூட படிச்சவங்க நான் பார்த்திருக்கேன். தியரியில பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ்லயோ ஒரு இதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ்லயோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ்லயோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா தியரியில நல்ல 90ல இருந்து 100 வரையும் மார்க் எடுப்பாங்க. ஆனா அது லேப்ல போகையில எனக்கு காமிடா, நீ காமிடா, எனக்கு தெரியலடா, இது சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து 0வா இருப்பாங்க. அப்ப தனி அதுக்கான அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரியா தான் அவங்களுக்கு புக்கில் உள்ள மக்கப் பண்ணி படிக்கிறாங்களே, ஆனா பிராக்டிக்கலா யாருமே கிடைக்கிற கிடையாது. இதுல ஒரு பேரண்ட்ஸை நீங்க பாக்குறீங்கன்னா நல்லா நீங்க தெரிஞ்சுக்க, ஒரு உங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தனித்திறமை என்ன, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வீட்டுல அது பயந்துகிட்டே அதை வெளியில கொண்டுட்டு வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுத்ததுக்கப்புறம் ஒரு காலேஜ்ல போ, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கம்பெனி போயிட்டு ஒர்க் பண்ண, செட்டில் ஆகு, அதுக்கப்புறம் நல்ல லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுதான் விரும்புவாங்க. பட் வந்து என்னன்னா பசங்க அது விரும்புறே கிடையாது. ஏன்னா பசங்களும் பொண்ணுங்களும் சரி அவங்களுக்குள்ள ஒரு தனி திறமை இருக்கும். ஆனா அந்த திறமையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அதை வெளியில கொண்டு வர பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு இதுல நண்பன் படத்துல சொல்லியிருப்பாங்க, போட்டோகிராஃபில ஒரு ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் என்னன்னா அவங்களுக்கு இன்ஜினியரிங்ல ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால அவங்க வீட்டுக்கு ஏற்றாப்புல அவங்க படிக்கணும், வேற வழி இல்லை. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட பயம் அது இருக்கதான் செய்யும். அது நம்ம தப்பா சொல்ல முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா நல்லா படிச்சா ஒரு வேலை கிடைச்சிடும், அந்த வேலையில போய் உட்காந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு 40 பேர்த்து நம்ம ஒர்க் பண்ணணும் தான் நினைக்கிறோமே தவிர ஒரு 40 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிற கிடையாது. அப்ப தனித்திறமை என்னன்னு பாருங்க. இப்ப நான் ரீசெண்டா ஒரு ஆர்டிகல்ஸ் படிச்சேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது இன்னைக்குள்ள பேப்பருங்க. இது இன்னைக்குள்ள பேப்பர்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா குப்பையில் உருவாகும் கலை பொக்கிஷங்கள். இப்ப இது என்னன்னா இது நான் வந்து இன்னைக்கு டேட்ல இன்னைக்கு 7/5/2022 இந்த டேட்ல பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு உள்ள பேப்பர். நான் இப்ப ஏன்னா இது எனக்கு ஒரு ஆர்டிகல்ஸா கிடைச்சது. இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வைஷ்ணவிங்கிற பொண்ணு, கேரளா சேர்ந்த பொண்ணு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 தான் அவங்களுக்கு ஏஜ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் போய்க்கிருக்காங்க. காலேஜ்ல போயிட்டு அந்த காலேஜ் போயிட்டு வர்ற வழியில குப்பையில கிடக்கும் பாத்தீங்கன்னா அந்த குப்பை பொருள், அந்த பாட்டில் இதெல்லாம் சேகரிச்சுட்டு அது வந்து ஒரு கிராஃப்டா எடுத்து பண்றாங்க. அப்ப நானுமே இது எடுத்து பண்ணிக்கிருக்கேன். சரிங்களா? எதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில சும்மா வெளியில போகையில பாத்தீங்கன்னா சைக்கிள்ல டிராவலிங் போகையில பாத்தீங்கன்னா பாட்டில்லாம் கிடக்கும். அந்த பாட்டில்லாம் எடுத்து அந்த வச்சு கிளீன் பண்ணி அதுல வந்து மணி பிளான்ட் வளர்க்குறது, அதை டிசைன் பண்ணி பண்றது, அந்த மாதிரி நான் பண்ணிக்கிருக்கேன். பெருமைக்காக சொல்ல, இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்றேன். ஏன்னா இது பண்ணா அடுத்தவங்க நல்லா பாராட்டுவாங்களோ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் எடுத்து பண்ணிக்கிருக்கேன். சரிங்களா? இதை நான் காலையில எடுக்கையில பாட்டில் எடுத்துட்டு வரையில நிறைய பேர் என்னை ஓட்டுவாங்க. அப்ப குடிக்கிறானோ, எதுக்கு பாட்டில் குறைக்கிறான், இதனால என்ன வரப்போகுது, இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இதை பாட்டில் குறைக்க போட்டு ஒரு 2 ரூபா 3 ரூபா பாக்குறதுல இல்லை என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் தலைக்கு பின்னாடி பேசுவாங்க. நான் அதை கேர் பண்றதே கிடையாது. ஏன்னா எனக்கு தான் தெரியும் அது எதுக்கு நான் எடுத்துட்டு வரேன். ஆனா அவங்களுக்கு என்ன, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன பாக்குறாங்கன்னா இந்த பாட்டில் எடுத்து போய் விற்கிறேன், இந்த பாட்டில் எடுத்து போயிட்டு வந்து ஒரு வித்து வந்து ஒரு காசு பார்க்குறேன் அப்படின்னு தான் பார்க்குறான். இது ஒரு சின்னத்தனமா பார்க்குறான். ஒரு
ஒரு தப்பான நோக்கத்தில் பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது சொல்லணும்னு நினைச்சேன், இந்த தேர்தலிலே இந்த பேப்பர்ல போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு ஆர்டிகல்ஸா எப்படின்னா ஒரு ஆர்ட் மாதிரி கிரியேட் பண்ணி இது வந்து சேல்ஸ் பண்ணலாங்க. ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி அந்த பாட்டில் வந்து என்ன சும்மா கிடைக்க போகுது, ₹1 கூட இதில் கிடையாது. ஒரு பெயிண்ட் பண்ணி ஒரு 200-300 ஆக்கி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்கள் யாருக்கா உங்கள் ஃப்ரெண்டு மேரேஜுக்கோ உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜோ ஒரு பர்த்டேயோ ஒரு கிஃப்ட்டுக்கோ பார்த்தீங்கன்னா இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா கடையில் போய் வாங்கி கொடுக்குறத விட நம்ம ரசிச்சு ஓகேங்களா, நம்ம அவங்களுக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸா இப்படிதான் வேணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்து பண்ணி கொடுக்கலாம். இதுதாங்க தனித்திறமைங்கிறது. அப்ப அவங்களுக்குள்ள தனித்திறமை, அப்ப அதுக்குள்ள இருந்து அவங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை உருவாகும். அப்ப இதுவே ஒரு பிசினஸா எடுத்து பண்ணலாங்க. அவ்வளவுதான், இதான் மெத்தட். நீங்க இப்ப நல்லா படிக்கிறீங்க, படிச்சு ஒரு இந்த லெவல்ல தான் உட்காரணும் அப்படிங்கிறாரு. அப்போ உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அதுக்கான பிசினஸ் பண்றேன். இது நான் பிசினஸ் பண்ண சொல்றதை பத்தி நான் உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். பிசினஸ் பண்றது நீ சொல்றதா வாயால சொல்லிடலாம், அப்ப பிசினஸ் பண்றதுக்குலாம் எவ்வளவு நிறைய கஷ்டம் இருக்கு, அதுக்கு மணி மைண்டரா மணி தேவைப்படும் அப்படின்னு மணிலாம் அவ்வளவுதான் தேவைப்படாது கிடையாதுங்க. பிசினஸை பொறுத்தவரை என்னன்னா எடுத்தோடனே நீங்க பிசினஸ் பண்ணிட முடியாது. அப்ப அந்த பிசினஸ்ல பண்ண போறோம்னா அந்த பாட்டில் ஒரு டிசைன் பண்றோம்னா அந்த டிசைனை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன்ங்கிற இன்ஸ்டியூட் வந்து ரன் பண்ணிக்கிறேன். எடுத்தோடனே நான் காலேஜ் முடிச்சோடனே ஓப்பன் பண்ணல. நான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷம் இதுல ஒர்க் பண்ணேன். இதை பத்தி ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிறேன். ஜீரோல இருந்து A to Z இதுல என்ன இருக்கு, எங்க அப்ரோச் பண்ணலாம், எந்த காலேஜ்ல அப்ரோச் பண்ணி கிளாஸ் எடுக்கலாம், எப்படி கிளாஸ் எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட கரியர் வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த ஆபீஸை நான் ரன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்ப ஒரு பிசினஸ் பண்றாங்க எடுத்தோடனே நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் போட்டு நான் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஸ்மால் ஸ்கேல்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? எனக்கு பசங்க ஃபீஸ் கட்டுறதை வச்சு நான் ஒரு growth நான் கொண்டு வந்தேன். எடுத்தோடனே நீங்க 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா போட்டு பண்ணணும் தேவையில்லை. ஸ்மால் ஸ்டெப்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வீட்டில் வச்சு கூட கிளாஸ் எடுக்கலாம், ஆன்லைன்ல எடுக்கலாம். இப்போ ஆன்லைன்ல நிறைய வந்துட்டு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களுக்கு நல்லா சிஸ்டம் நாலேஜ் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு போட்டோஷாப்பே எடுங்க. போட்டோஷாப் தெரிஞ்சுன்னா ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுங்க, ஆன்லைன்லேயே எடுங்க. அதில் நல்ல க்ரோத் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு நீங்க ஒரு பிசினஸா நீங்க டெவலப் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ரன் பண்ணி நீங்க நல்லா அச்சீவ் பண்ணலாங்க. அதாங்க தனி திறமைங்கிறது. உங்களோட திறமை என்ன, அதுக்கு நீங்க சிஸ்டத்துல நல்ல நாலேஜபிளா இருந்துக்கணும். ஏன்னா நான் சொல்றேன் அப்ப சிஸ்டத்துல நல்ல நாலேஜ் இது இருக்கு, ஸ்கோப் இருக்கு அப்படின்னு இல்லாம உங்களுக்கு சிஸ்டத்துல நல்ல நாலேஜ் இருந்திருக்கணும். அப்ப நாலேஜ்னா நீங்க கத்துக்கணும், அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். நான் சொல்றேக்கா இது நல்ல பிசினஸ் இருக்கு அப்படின்னு இல்லாம உங்களுக்குள்ள அந்த திறமை இருந்துக்கணும். சிஸ்டத்துல எனக்கு திறமை இருக்கு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சு அதுக்கான நல்ல க்ரோத் பண்ணணும். அப்ப பிசினஸ் பண்ற பொறுத்தவரை நீங்க ஜீரோல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஒரு லேப்டாப் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஆன்லைன்ல வச்சு ஒரு 200-300 ஒரு 1 மந்த்துக்குள்ள டேட்டா பேக் போட்டு அதை ஆன்லைன்ல வச்சு நீங்க உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நீங்க வந்து எடுக்கலாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். போட்டோகிராஃபில பார்த்தீங்கன்னா எல்லாருமே மொபைல் இருக்கும். மொபைலை வச்சு உங்களுக்கு ரசிச்சு போட்டோ வருங்க. இப்போ ஒரு 100 போட்டோ எடுக்கிறோம், 100 போட்டோவுமே உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி வராது. அதில் 100ல் ஒரு 10 கலெக்ஷனை மட்டும் தனியாக எடுங்க. அந்த கலெக்ஷன் எடுத்து உங்களுக்கு ஒரு எஃபிலேயோ ஒரு இன்ஸ்டாலையோ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு ஒரு 100ல் ஒரு 2 பேர் அது ஓகே நல்லா இருக்கு, எனக்கு வந்து ஒரு வெட்டிங் ஈவென்ட் மாதிரி ஒரு போட்டோகிராஃபி எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் மொபைல்லேயே வச்சு வர லென்ஸ் வச்சு வர நீங்கள் எடுக்கலாம். எடுத்து அதில் வர அமௌண்ட்டை வச்சு ஒரு போட்டோ எப்படின்னா போட்டோ எடுக்கிற வந்து கேமராவோ ஒரு வீடியோ கேமராவோ வாங்கி அதை வச்சு ஒரு பிசினஸ் பண்ணலாங்க. இதாங்க தனித்திறமைங்கிறது. நீங்க புதுசாலாம் நீங்க படிச்சு ஒரு குவாலிஃபிகேஷனோ ஒரு இதுக்கோ நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா படிச்சா வேஸ்ட் ஆகாது. எதுக்குன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடைக்கே போறோம்னா யாராவது எழுத படிக்க தெரியாதுங்க. ஒரு பேங்க்கே போறோம்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சலான் ஃபில் பண்ண தெரியல. அப்ப அந்த சலான் ஃபில் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப எழுதுறது வந்து அப்பைக்குள்ள தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நேம் கேட்கிற நேம், அந்த நேம் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் எழுதுறதுல நம்பர் எழுதுறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். அப்பதாங்க உங்களுக்கு நம்ம படிக்கிற சிஸ்டத்துல எஜுகேஷன்ல குவாலிஃபிகேஷன் தேவைப்படும். ஆனா அதை மட்டும் வச்சு நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாது. உங்களுக்கு தனித்திறமை என்ன இருக்கோ அதை பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதை நீங்க அச்சீவ் பண்ண பாருங்க. அதுதான் அதுக்காக அந்த தனித்திறமைங்கிற ஒரு இதுவை நான் எடுத்துக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்கேன். எப்போதுமே உங்களுக்குள்ள என்ன தூண்டுதோ ரிப்பீட்டடா இந்த ஒர்க்கை எனக்கு பார்த்தா எனக்கு போர் அடிக்காது, நான் எனக்கு தூங்காம கூட இந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு ஒரு வேலையை நீங்க எடுத்து பார்க்கறீங்க. அதாங்க உங்களோட தனித்திறமை. அந்த திறமை என்னன்னு பார்த்து அதுக்கான எஃபோர்ட் போட்டு அந்த துறையில நீங்க அச்சீவ் பண்ண பாருங்க. அதுதான் எப்போதுமே உங்களுக்கு லைஃப் லாங்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு பொசிஷன்ல போய் உட்கார ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க அடுத்தவங்க இந்த காலை சொல்லுவாங்க, இந்த காலை வாங்கி இந்த காலையை விட்டுருங்க, இந்த காலை விட தேவையில்லை, இந்த காலையை விட்டுருங்க. அடுத்தவங்க என்ன இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அது நீங்க நெகட்டிவிட்டா போகட்டும். சரிங்களா? நம்மளை ஒருத்தவங்க
அசிங்கப்படுத்தி பேசுறாங்க, இந்த மாதிரி தப்பா பேசுறாங்கன்னா பேச்சு போலாம். நம்மளுக்கு கீழே இருக்கா, நம்ம காலு கீழே இருக்கான்னு நினைச்சுக்கேன். ஏன்னா நிறைய பேர் நான் ஸ்டூடெண்ட் அதான் சொல்றேன். நிறைய காலேஜ் பார்த்தீங்கன்னா நான் போய் கிளாஸ் எடுப்பேன், கம்ப்யூட்டர் பத்தி கிளாஸ் எடுப்பேன், அவங்கள்ட்ட சொல்லுவேன். அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போறேன். நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், என்னையவே பார்த்தீங்கன்னா போர்டுக்கு பின்னாடி ஓட்டிட்டு போறாங்க, எனக்கு கீழே இருக்காங்க நான் நினைச்சுக்குவேன். அதை பத்தி அது ஒரு அடித்தளமா எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம போக பார்க்கணும். சரிங்களா? இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்போதுமே நீங்க ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி ஒரு ஐடியால பாருங்க. ஏன்னா நம்ம 40 பேர்கிட்ட போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட ஒரு சேலரி பத்திலாம் அடுத்த இது கம்பெனி போவோம், அந்த சேலரி பத்திலாம் இன்னொரு கம்பெனி போவோம், இப்படி போற விட்டுட்டு நம்ம ஒரு 40 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி பாருங்க. அதாங்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வேலை பிடிச்சா பார்க்குறோம், பிடிக்காது இருக்க போறோம். இதே மற்ற இடத்துல போயிட்டு அந்த மாதிரி இருக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்க முடியாது. அப்ப உங்களோட திறமை என்ன, அந்த திறமைக்கான எப்போட போடுங்க. சரிங்களா? அப்ப தனித்திறமையை கண்டுபிடிச்சு அதுக்கான எப்போட் போடுங்க, நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணிடலாம்.